பார்க்குறதுக்கு வடகறி மாதிரி இருக்கா, ஆனால் வடகறி இல்லை, கருணக்கிழங்கு மசியல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் 2 இன்ச்சு புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் காஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிய விடுங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை நல்லா இடித்து போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணி சாஃப்டான உடனே 1 கிலோ கருணக்கிழங்கை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி சின்ன சின்ன க்யூப்ஸாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை எண்ணெயில் நல்லா வதக்கிட்ட பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருணக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டு 10 நிமிஷம் ஸ்லோ குக் பண்ணுங்கள். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் கருணக்கிழங்கு நல்லா வேகும். 20 மினிட்ஸ் கழித்து ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க 2 இன்ச்சு புளியை நல்லா கரைச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா நல்லா ஏடை கட்டி மேலே வரும். ஃபைனலாக கருவேப்பிலை இலையை சேர்த்துருங்க. டேஸ்டியான கருணக்கிழங்கு மசியல் ரெடி. இது தோசை, இட்லி, ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல் இன் ஒன் சைட் டிஷ். இந்த ஒரு சைட் டிஷ்ஷை செஞ்சாவே ஒரு நாளே ஓட்டிடலாம். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி ஈஸி பீஸி ரெசிபிக்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.